அங்க வந்து படிக்கிற வந்து ஒரு நாட்டுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க வேலை பார்க்க. அங்க வந்து ஒருத்தவங்க மட்டும்தான் அந்த மாதிரி படிச்சிருப்பாங்க, நிறைய பேர் வந்து இருப்பாங்க. இந்த வேலையை பொறுத்த வரையும் சீனியாரிட்டி ஆக தான் சீனியர், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தான் உயர் பதவி கொடுப்பாங்க. ஒரு நாட்டில் இருக்க எம்பசிலே ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி, செகண்ட் செக்ரட்டரி, தேர்ட் செக்ரட்டரின்னு இருப்பாங்க. எடுத்தோடனே நமக்கு அம்பாசிடர் உயர் பதவி கொடுக்க மாட்டாங்க. எடுத்தோன்னா அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. அது வந்து முக்கியமான பதவி. அதாவது ஐஎஃப்எஸ்லே உயர் பதவி எது அப்படின்னா ஃபாரின் செக்ரட்டரி. அதாவது ஒரு நாட்டோட முக்கியமான வெளியுறவுத்துறை டிசிஷன்ஸ்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், இந்த ஃபாரின் செக்ரட்டரி 3 பேர் சேர்ந்து தான் எடுப்பாங்க. ஸோ இதுல சீனியாரிட்டி படி தான் உங்களுக்கு ஃபாரின் செக்ரட்டரி அப்படிங்கிறது கொடுக்கப்படும். அதே மாதிரி ஐஎஃப்எஸ் எடுத்தா நாட்டுக்கு தான் போடுவாங்கன்னு இல்லை, ஐநா சபை, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி முக்கியமான அமைப்புகளுக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவோட சார்பா அவங்க போய் பேசுவாங்க. ஓகேப்பா.